ஹாய்ப்பா, ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணலாம். இப்போ வாழைக்காய் வந்து 2 கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்தால் கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு நம்ம பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த மிளகாய் காரம் இல்லை, அதனால் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் பூ. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிளறிக்கலாம். கடலைப்பருப்பு, அந்த கடுகுளுந்தம்பருப்பு இந்த இதெல்லாம் வந்து அந்த வாழைக்காயோட கடிப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாயோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரையாக வர்ற அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். அதை அப்படி அள்ளி சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்ந்து கடிப்படுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ கொஞ்சம் தூவிட்டு நம்ம கிளறி இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இடையில வந்து கொஞ்சம் பெருங்காயம் தூவிக்கும்.